this we can see about writing an algorithm and analysis of algorithm. First of all, let us recall what is meant by algorithm. Algorithm is the step-by-step procedure used to solve the problem. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அல்காரிதம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்மளால் எழுதுகிற ஒரு லாஜிக் தான் என்னது அப்படின்னா அல்காரிதம். ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். இப்போ ஒரு அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிவன் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன இன்புட் கேட்டிருக்காங்க, என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன அவுட்புட், டிசைர் அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு ப்ரொசீஜர் மாதிரி எழுதலாம். எழுதிட்டு இதை வந்து நம்ம இனி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++, பைத்தான் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒன் டைம் ஒரு அல்காரிதம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் write a C++ program to find the square root of a given number. இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக C++ ப்ரோக்ராம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராமில் இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ஒரு ப்ரொசீஜர், ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டோம், தட் இஸ் அல்காரிதம் டிசைன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து திரும்ப நம்ம எப்போ வேணாலும் ப்ரோக்ராமை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா நம்ம டேரெக்டாக போய் அந்த பிளேஸில் போய் எல்லாம் செங்கல் அது இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம டேரெக்டாக வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும், அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எவ்வளோ டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்புறமா வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். சேம் திங் இதில் அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங்கில் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சம் செட் ஆஃப் ப்ரொசீஜர், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதி வைக்கிற அந்த ப்ரொசீஜரை தான் அல்காரிதம்னு சொல்கிறோம். A typical algorithm is shown in the following figure. ஒரு அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக இப்போ பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளை எகெயின் ஒன் டைம் கூட பார்க்கலாம். லெட்ஸ் see one example to how to prepare a coffee step by step. First, take a bowl with a coffee powder. Step 2, boil the water and pour it into the bowl. Step 3, filter it. Step 4, boil the milk. Step 5, mix sugar and filtered coffee along with boiled milk. And finally, step 6, pour the coffee into the cup and serve. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் செட் ஆஃப் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் என்ன அவுட்புட் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ இன்புட்டுன்னு சொல்ல போனால் அதில் வந்து காஃபி பவுடர், வாட்டர், மில்க்கு, சுகர் இதெல்லாமே இன்புட். தென் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், பாயில் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் தட் காஃபி. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னென்ன இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன இன்புட் வேணும், அதில் என்ன ப்ராசஸ், என்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம், தென் அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணால் இதில் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், இது எல்லாமே அல்காரிதத்தில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். This kind of procedure can be represented using an algorithm. Thus, algorithm consists of step-by-step instructions that are required to accomplish a task and help the programmer to develop the program. Same thing again repeat ஆகுது. algorithm அப்படின்னா step by step instruction. ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து ப்ரோக்ராமரை ஹெல்ப் பண்ணும், எப்படி நம்ம ப்ரோக்ராமை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது யூஸ் ஆகிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அல்காரிதம். ஒன் சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். இப்போது இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட இன்புட் வந்து ஒரே ஒரு இன்புட்டாக தான் இருக்கும். தென் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். நம்மளோட லாஜிக் வந்து ஸ்கொயர் ரூட் கிவன் நம்பரை டபுளாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1 ஸ்டார்ட் த ப்ராசஸ். நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டெப் 1 அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டாப்பாக இருக்கணும். ஸோ ஸ்டெப் 2 இன்புட் கெட் பண்ணுறது, ஒரே ஒரு இன்புட் கெட் பண்ணுறோம், தட் இஸ் எக்ஸ்.
தென் நெக்ஸ்ட் இஸ் லாஜிக். இதில் வந்து லாஜிக்கில் வந்து ஸ்கொயர் ரூட்னு சொல்லும்போது அந்த கிவன் நம்பரை டபுளாக மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் இன்டூ எக்ஸ். தென் print the value of x, that is the output. Then last is stop. Here the program வந்து conclude ஆகும். Algorithm could be designed to get a solution of a given problem. A problem can be solved in many ways. Among many algorithms, the optimistic one can be taken for implementation. இப்போ ஒரு algorithm நமக்கு தெரியும், it is used to solve a given problem. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னா நமக்கு மெனி மெத்தட் இருக்கும். இதில் எது ஈஸியான மெத்தட் இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், an algorithm that yield expected output for a valid input is called algorithmic solution. இப்போ ஒரு அல்காரிதமில் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதிலேருந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் நம்ம வேலிட் இன்புட் கொடுத்து நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா that is called as algorithmic solution. Next we can differentiate algorithm with a program. Algorithm helps to solve a given problem logically and can be contrasted with the program. பேசிக்காக அல்காரிதம் வந்து ஒரு given ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதை வந்து ப்ரோக்ராமில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் an expression of algorithm in a programming language. அதே அல்காரிதத்தை நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா that is called as a program. Second difference, algorithm can be categorized based on their implementation method, designing technique, etc. இப்போது ஒரு சேம் ப்ராப்ளத்துக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் எழுதலாம். டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் டிஃபைன் டிசைனிங் டெக்னிக்கில் நம்ம எழுதலாம் algorithm. Next one, algorithm can be implemented by structured or object oriented programming approach. இப்போ அதே அல்காரிதத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஊப்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், there is no specific rules for algorithm writing but some guidelines should be followed. இப்போ ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஓன் லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம். அதில் வந்து நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செமிகோலன், ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ், க்ளோசிங் ப்ராக்கெட், ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ், அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சின்டாக்ஸும் நம்ம எழுதலை. இப்போ print the value of xன்னா நம்ம டேரெக்டாக print the value of xன்னு எழுதிக்கலாம். அதுக்காக சி அவுட் அந்த மாதிரி எல்லாமே கோடிங் எதுவுமே எழுத வேண்டாம், நம்ம ஓன் லாங்குவேஜில் எழுதிக்கலாம். இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. பட் இன் ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் ஃபார் திஸ் selected language with specific syntax. இதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜில் எழுதுகிறோமோ அந்த லாங்குவேஜுக்கு பேஸ் பண்ணி என்ன சின்டாக்ஸ் இருக்கோ, என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் algorithm resembles a pseudo code which can be implemented in any language. algorithm is just like a code, ஒரு pseudo code தான். இதை வந்து நம்ம எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பர்டிகுலர் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C++னால் அதுக்குள்ள சின்டாக்ஸ், அதுக்குள்ள ரூல்ஸ் படி தான் நம்ம எழுதணும். ஜாவா மீன்ஸ் ஜாவா ரூல்ஸ், எக்ஸெட்ரா. Next we can see about analysis of algorithm. Computer resources are limited. Efficiency of an algorithm is defined by the utilization of time and space complexity. இப்போ ஒரு அல்காரிதம் நம்ம எழுதிட்டோம், ரைட்டிங் அண்ட் அல்காரிதத்தில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஒரு அல்காரிதம் நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த அல்காரிதம் எவ்வளோ ஒர்த் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம், நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, அண்ட் அந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குது. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஒரு அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன் இன்வால்வ்டு. ஒரு ப்ராப்ளத்தில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ டைமில் எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த எக்ஸிக்யூஷன் டைம், அதோட ரன்னிங் கெப்பாசிட்டி, அதை பேஸ் பண்ணி தான் அந்த அல்காரிதத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போது ரன்னிங் டைம் ஆஃப் அன் ஆப்ரேஷன் இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவு மெனி ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டட் பெர் ஆப்ரேஷன்.
இப்போ அதில் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம சி அவுட் சி இன் இல்லைனா பிரிண்ட் பண்ணுற லைன் அதுதான் எல்லாமே ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எவ்வளோ டைமில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அதை தான் நம்ம எப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரன்னிங் டைம் ஆஃப் அன் ஆப்ரேஷன். அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று a priori estimate and second one is the posteriori testing. a priori estimate இது வந்து என்ன சொல்கிறோன்னா தியோரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் சொல்கிறோம். இது வந்து ஒரு அல்காரிதம் நம்ம எழுதுனதும் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் ப்ரையோரி எஸ்டிமேட். நெக்ஸ்ட் ஒன்று எவ்ரிதிங். இது வந்து எப்போ மெஷர் பண்ணுறோன்னா ஆஃப்டர் த அல்காரிதம் இஸ் எக்ஸிக்யூட்டிங். அதை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து அந்த ரன்னிங் டைம் அதோட ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக் இதை எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் போஸ்டீரியாரி டெஸ்டிங். அல்காரிதம் அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், an estimation of the time and space complexity of an algorithm for varying input sizes is called as algorithm analysis. So that's all about this portion. Next அடுத்த portionல பார்க்கலாம். Thank you.